அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் அனைவரும் தங்களது தொழில் வரியினை செலுத்தக்கூடிய வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம், சேம் ப்ரொசீஜர் தான். இதில் கூகுள் டைப் பண்ணிக்கோங்க. கூகுளில் விபி டேக்ஸ், வில்லேஜ் பஞ்சாயத்து டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்த உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இதுக்கான ஹோம் பேஜ் வரும். இந்த ஹோம் பேஜில் நிறைய விவரங்கள் இருக்குது. இதில் விரைவாக வரி செலுத்த அப்படின்ற டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண பிறகு நம்மளுடைய விவரங்கள் கேட்கும். இதில் பே டேக்ஸ் அப்படின்றது கொடுங்க. இதில் உங்களுடைய பெயர் டைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து நமக்கு டிமாண்ட் நோட்டீஸில் ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதை பண்ண முடியும். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை வந்து உறுதி செய்துக்கோங்க. உங்களுக்கான மாவட்டம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கான ஒன்றியம், அடுத்தது உங்கள் ஊராட்சியினுடைய பெயர், எந்த ஊராட்சியோ அந்த ஊராட்சியினுடைய பெயர். அடுத்தது இங்கே வரி வகையில் தொழில் வரின்னு கொடுங்க. இந்த நிதி ஆண்டில் 25-26 கொடுங்க. வரி விதிப்பு எண் என்னவோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே கேப்டச்சா இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த குறியீடுகளை அப்படியே உள்ளீடு செய்யணும். இதை கொடுத்துட்டு கீழே சர்ச் கொடுங்க. நம்மளுடைய டிமாண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்முடைய பெயர், என்ன பகுதி அப்படின்ற விவரம் இருக்கும். இதில் தொழில் வரி வசூல் செய்யறதுல செகண்ட் ஆஃப் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுங்கள், கொடுத்துட்டு கீழே ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஐ அக்ரீன்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த அப்புறமா பே அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி ஓகே கேட்கும். இதில் வந்து நிறைய வழிமுறைகள், ஆல்ரெடி நெட் பேங்கிங் பற்றி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. பட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபே பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. இதில் பாரத் கியூஆர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ கீயை கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான கியூஆர் கோடு ஒன்று ஓப்பன் ஆகும். இதை உங்கள் ஜிபேயை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்றத கொடுத்துட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த ஜிபேயில் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு, யூசர் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு பே பண்ணி முடித்த பிறகு இங்கே இதுக்குன்னு ஒரு டிரான்சாக்ஷன் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 மினிட்ஸ் இதுக்கு மேக்ஸிமம். அதெல்லாம் கொடுத்த உடனே இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளுடைய டேக்ஸ் கட்டக்கூடிய அந்த வெப்சைட்டுக்கு போகிடும். டிரான்சாக்ஷனுக்கு சக்ஸஸ்ஃபுல். இது முடிஞ்ச பிறகு நம்முடைய ஹோம் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போகும். அதில் நம்ம இதுக்கான ரிசிப்டை நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரிசிப்ட் டவுன்லோட் ஆகும். இதை நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டேன். அகைன் பேக் கொடுக்கும்போது இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெசிப்ட் இதில் பார்த்துக்கலாம். இந்த பேமெண்ட்டும் சக்ஸஸ்ன்னு வரும். இந்த ரெசிப்ட் நம்பரும் வந்துடும். சரிங்களா? இந்த ரெசிப்ட் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ரெசிப்ட் சப்போஸ் மறந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பயன்படுத்திக்கோங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி.